வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறாது எனவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து கரையை கடக்கும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் முன்னதாக தெரிவித்திருந்தது. பின்னர் அடுத்த 3 மணி நேரத்தில் வங்கக்கடலில் ஃபெங்கல் புயல் உருவாக இருப்பதாகவும் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் வங்கக்கடலில் ஃபெங்கல் புயல் உருவாகியுள்ளதாக தற்பொழுது வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஃபெங்கல் புயல் நாளை பிற்பகல் 1 மணி முதல் மாலை 5 மணிக்குள் சென்னை மற்றும் புதுச்சேரி இடையே மரக்காணம் மகாபலிபுரம் அருகே கரையை கடக்க தொடங்கும். இன்றிரவு 7 மணி முதல் புதுச்சேரியில் மழையின் தீவிரம் படிப்படியாக அதிகரித்து இன்றிரவு 9 மணி முதல் நாளை இரவு 7 மணிக்குள் பரவலாக மிக கனமழை முதல் அதீத கனமழை வரை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. குறுகிய நேரத்தில் தீவிர மழைக்கும் வாய்ப்புள்ளது. மேலும் தரைக்காற்றின் வேகம் இன்று இரவு முதல் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீச தொடங்கும். புயல் கரையை கடக்கும் பொழுது 80 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீச வாய்ப்புள்ளது என தெரிவிக்கப்பட்ட நிலையில் புதுச்சேரியில் இன்றும் நாளையும் கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த 3 நாட்களாகவே புதுச்சேரி கடல் வழக்கத்தை விட சீற்றத்துடன் காணப்படும் நிலையில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்க வேண்டாம் எனவும் காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். மேலும் மீனவர்களும் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை உத்தரவிட்ட நிலையில் மீனவர்கள் 4வது நாளாக மீன்பிடி கடலுக்கு செல்லவில்லை. இதனிடையே புயல் எச்சரிக்கை காரணமாக புதுச்சேரி கடற்கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள மீன்பிடி படகுகளை கிரேன் மூலம் பாதுகாப்பான இடங்களுக்கு எடுத்து வைக்கும் பணியில் மீன்வளத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் கடந்த 2 நாட்களாக மழை இல்லாத நிலையில் புதுச்சேரி நகரம் மற்றும் கிராம பகுதிகளில் லேசான சாரல் மழை பெய்ய துவங்கியுள்ளது. மேலும் புதுச்சேரி துறைமுகத்தில் 7ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட 45 அடி சாலையில் இதனிடையே கடந்த 24ஆம் தேதி இரவு 11 மணியளவில் கர்ப்பிணி பெண் தன் கணவருடன் இருசக்கர வாகனத்தில் சென்றதாகவும் அப்பொழுது பின்னால் இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பேர் அந்த பெண்ணின் செயினை பறித்ததில் கணவரும் கர்ப்பிணி பெண்ணும் சாலையில் விழுவதாக சிசிடிவி காட்சிகளை வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் உள்ளிட்ட பல்வேறு சமூக வலைதளங்களில் பொதுமக்கள் பரப்பி வருகின்றனர். இந்த வீடியோ தற்பொழுது புதுச்சேரியில் வைரலாகி வருகின்றது. இந்நிலையில் இது குறித்து பெரியகடை காவல்துறை தரப்பில் கேட்டபொழுது தற்பொழுது செயின் பறிப்பு என சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ள சிசிடிவி குறித்து எந்தவித புகாரும் இதுவரை வரவில்லை. சிசிடிவிகளை ஆய்வு செய்து விசாரித்த பொழுது கர்ப்பிணி பெண் தன் கணவருடன் சாலையில் ஓரமாக செல்கின்றார். பின்ன இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பேர் அங்குள்ள பள்ளத்திலிருந்து தப்பிக்க பக்கவாட்டில் வாகனத்தை திருப்பியவாறு வேகமாக செல்கின்றனர். அதில் லேசாக உரசியதில் பின்னால் அமர்ந்திருந்த கர்ப்பிணி பெண் சாலையில் நிலை தடுமாறி விழுந்துள்ளார். இது செயின் பறிப்பு சம்பவம் கிடையாது, சமூக வலைதளங்களில் தவறாக பரப்பப்பட்டு வருகின்றது என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் இன்று காலை ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை அருகே ரெட்டியார்பாளையம் வில்லியனூர் மெயின் ரோடு பகுதியைச் சேர்ந்த ஆல்பர்ட் என்கின்ற குணசேகரன் சென்று கொண்டிருந்த பொழுது சாலையில் 1 லட்சம் மதிப்பிலான மொபைல் போன் கடந்ததை கண்டுபிடித்து புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். அதனைத் தொடர்ந்து மொபைல் போனின் உரிமையாளரான தட்டாஞ்சாவடியில் உள்ள இந்தியன் வங்கியின் மேலாளர் ஹரி என்கின்ற ஹரி பிரசாந்துக்கு சொந்தமானது என்று தெரிய வந்ததை தொடர்ந்து மொபைல் போனை உரிமையாளரிடம் ஒப்படைத்து கண்டெடுக்கப்பட்ட மொபைல் போனை நேர்மையுடன் காவல் நிலையத்தில் ஒப்படைத்த மாற்றுத்திறனாளி குணசேகருக்கு சைபர் கிரைம் காவல் நிலைய ஆய்வாளர் தியாகராஜன் சால்வை அணிவித்து நன்றி தெரிவித்தார். ஒரு ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் ஒரு மொபைல் கலந்துருக்கு எடுத்துன்னு நேராக சைபர் கிரைம் ஒப்படைச்சாரு. அவர் நேம் பாராட்டி சைபர் கிரைம் சார்பாக அண்ணனுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். உடனடியாக அந்த உரிமையாளர் கண்டுபிடிச்சு இந்தியன் பேங்க்ல அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்கிறாரு. அவர்கிட்ட உடனடியாக கண்டுபிடிச்சு அண்ணன் குணசேகரம் மூலமே அவர்கிட்ட நாங்கள் ஒப்படைச்சோம். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதியானது தொடர்ந்து புதுச்சேரி பகுதியை நோக்கி புயலாக உருவெடுக்கக்கூடும் என்று வானிலை மையம் அறிவித்துள்ளது. இதை எதிர்கொள்ளும் விதமாக நேற்றைய முந்தைய தினம் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அனைத்து துறை அதிகாரிகளுடன் அவசர ஆலோசனை கூட்டம் நடத்தினர்.
கூட்டத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி அதிகாரிகளிடம் மழையினாலோ அல்லது பலத்த காற்றினாலோ பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்புமின்றி அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய அறிவுறுத்தியிருந்தார். இதன் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் அனைத்து துறை அதிகாரிகளும் அழைத்து அதற்கான ஏற்பாடுகளை செய்ய அறிவுறுத்தினர். அதன் ஒரு பகுதியாக மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து பகுதிகளில் மழைநீர் தேங்காமல் இருக்க வேண்டி நடவடிக்கைகளை ஆணையர் எழில்ராஜன் தலைமையில் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் ஒவ்வொரு கிராமமாக சென்று ஆய்வு செய்து வருகின்றனர். இந்த நிலையில் மண்ணாடிப்பட்டு கிராமத்தில் கழிவுநீர் வாய்க்கால் தூர்வாரும் பணியினை ஆணையர் எழில்ராஜன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது மழைநீர் தேங்காத வகையில் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என ஊழியர்களுக்கு அறிவுறுத்தினர். ஆவணங்களை மேற்கொள்ள வேண்டி அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார்கள். ஆய்வின் பொழுது கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரிகள், ஊழியர்கள், ஊர் பொதுமக்கள் உடன் இருந்தனர். தென் வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை செங்கல் புயலாக மாற உள்ளது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. இதனையொட்டி காரைக்காலில் கடந்த 3 நாட்களாக கனமழை பெய்து வருகின்றது. மேலும் நேற்றிரவு முதல் தொடர்ந்து கனமழை கொட்டி தீர்த்து வருகின்றது. கனமழையால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள திருநள்ளாறு, செல்லூர், அகலம், கண்ணு, நெடுங்காடு, திருப்பட்டினம், விழுதியூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த மாதம் சம்பா மற்றும் தாளடி விவசாயம் செய்யப்பட்டது. மாவட்டம் முழுவதும் 4500 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டது. தற்பொழுது 40 முதல் 90 வரை நாட்களான பயிரிட்ட பயிர்கள் உள்ள நிலையில் தற்பொழுது கடந்த 2 நாட்களாக தொடர் கனமழையால் 1000 ஹெக்டேர் விவசாய நிலங்கள் மழைநீரில் மூழ்கியது. இதனையடுத்து புதுச்சேரி குழுவை பொருள் துறை அமைச்சர் திருமுருகன் விவசாய நிலங்களை ஆய்வு மேற்கொண்டு வருகின்றார். அவருடன் புதுச்சேரி வேளாண் துறை இயக்குநர் வசந்தகுமார் உடன் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றார். புறவழி சாலையில் உள்ள வயல்களிலும், நெடுங்காடு, பொன்பேத்தி கிராமங்களிலும் மற்றும் திருநள்ளாறு, செல்லூர் விவசாய நிலங்களில் அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது விவசாய நிலத்தில் இறங்கி பயிரை எடுத்து பார்த்து விவசாயிகளிடம் குறை கேட்டார். அப்பொழுது அழுகும் சூழ்நிலை இருப்பதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். மேலும் விவசாய நகைக்கடன் ரத்து செய்ய வேண்டும் என்றும் 4 ஆண்டுகளாக இன்சூரன்ஸ் வழங்கவில்லை என்றும் தெரிவித்தனர். இதுகுறித்து அமைச்சர் விரைவில் உரிய மத்திய அரசின் கேட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், மேலும் மாநில அரசு புதுச்சேரி முழுவதும் கூட்டுறவு சங்க விவசாய கடனை தள்ளுபடி செய்ய முதலமைச்சர் ஆவணம் செய்து வருவதாகவும், விரைவில் தள்ளுபடி செய்யப்படும், ஆணை வழங்கப்படும் என்றும் உறுதியளித்தார். மழை ஓய்ந்த பிறகு விவசாய நிலங்களை ஆய்வு மேற்கொண்டு பாதிப்பு ஏற்பட்டால் உரிய நஷ்டஈடு மத்திய அரசிடம் பேசி வழங்கப்படும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். திடீரென்று அமைச்சர் அதிகாரிகளை அழைத்துக் கொண்டு விவசாய நிலங்களை ஆய்வு மேற்கொண்டது பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மத்தியில் மகிழ்ச்சி ஏற்படுத்தியது. காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் கார்த்திகை மாத தேய்பிறை பிரதோஷ பூஜையை முன்னிட்டு நந்தி சிறப்பு அபிஷேகமும் மகா தீப ஆராதனையும் நடைபெற்றது. முன்னதாக மஞ்சள், பால், தயிர், சந்தனம் போன்ற திரவிய பொடிகளால் அபிஷேகமும் தொடர்ந்து மகா தீப ஆராதனையும் நடைபெற்றது. பிரதோஷ பூஜையில் தர்மபுர ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீமத் சட்டநாத தம்பிரான் சுவாமிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். नमो दुर्जानुजाहनन्यावज नमो दृष्टवे जप्रमृषादज नमो कादज नमस्ताम्रादज रुणादज विदे कामन्नम्बाधो वर्षमिषवस्ते प्लोदसप्ताक्षे दशदक्षिणादशप्रदेशे दशोदीजे दशोत्थास्ते प्लो नमस्ते नो नडयन् चनोत्रेष्टिजं भोजं मे ददामि त्र्यम्बकं निजामि
மாநில பாரதிய ஜனதா கட்சியின் அமைப்பு தேர்தல் திருவிழாவினை முன்னிட்டு வில்லியனூர் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் கிளை தலைவர் மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட KR பாளையம் கூனச்சம்பட்டு ரோட் KTR சுதர்சன் மஹாலில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கிளை தலைவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட தேர்தல் அதிகாரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தங்க விக்ரமன் தலைமை தாங்கினர். மண்ணாடிப்பட்டு தொகுதி தலைவர் வேதாச்சலம், வில்லியனூர் மாவட்ட தேர்தல் அதிகாரி மாவட்ட தலைவர் அனிதா முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாவட்ட தேர்தல் இணை அதிகாரி SS ஆனந்தன், தொகுதியின் தேர்தல் அதிகாரி விஜயலட்சுமி, வீரராகவன், TSA கண்ணன், செல்வகுமார், KTR கலைப்பெருமாள், மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். மண்ணாடிப்பட்டு தொகுதி பாஜக சார்பில் நடைபெற்ற கிளை தலைவர் தேர்தலில் ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.